பொதுவாக சாலைகளில் பார்த்தீங்கன்னா டீ கடைகளில் வந்து டீ குடிச்சிட்டே புகைப்பிடிக்கிற பழக்கம் வந்து ஆண்கள் மத்தியில் ரொம்பவே காமனாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இதனால நம்மளுடைய உடலுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுறதா சமீபத்திய ஆய்வில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது பற்றி நம்ம கூட கூடுதலாக விவரிக்கிறதுக்காக இணைஞ்சிருக்காரு நுரையீரல் மருத்துவர் டாக்டர் ஸ்ரீதர். அவர்கிட்ட விரிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கையில் வந்து ஒரு ஸ்மோக் தம் அடிச்சுட்டே வந்து டீ குடிக்கிறாங்க. இது ரெண்டுமே காம்பினேஷனாக வந்து தொடர்ச்சியாக எடுக்கும்போது நுரையீரலுக்கும் சரி அந்த உணவு குழாயிலையும் சரி என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்? இப்போ சிகரெட் மட்டும் குடிக்கிறது இல்லாமல் டீயும் சேர்த்து குடிக்கும் போது இன்னுமே அதோட நிக்கோட்டினோட எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். உங்களோட பிபி அதிகமாகலாம், ஹார்ட் ரேட் அதிகமாகலாம். பட் சிகரெட்டை குடிக்கிறதுனால மூச்சு குழாய்கள், உணவு குழாய்கள் பார்த்திங்கன்னா தொந்தரவுகள் நிறையவே இருக்குது. கேன்சரில் ஆரம்பித்து அல்சர், லங் கேன்சர்ன்றது ரொம்ப காமன் நம்ம சிகரெட் பண்ணும்போது. அதே மாதிரி அதுக்கு அடுத்தது வாயில் ஓரல் கேன்சர், அது மாதிரி 14 டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ் வரலாம். டீ குடிக்கிறதுனால சேர்த்து குடிக்கும் போது இந்த நிக்கோட்டின் கஃபைன் எஃபெக்ட்னால ஹார்ட் ப்ராப்ளம்ஸு, சம் மெமரி இஷ்யூஸு, இந்த மாதிரி ஸ்ட்ரோக் ப்ராப்ளம், இந்த மாதிரி ப்ராப்ளங்களும் வரலாம். இப்போது பொதுவாக டீனாலே அதில் வந்து இந்த ஏலக்காய், இஞ்சி இந்த மாதிரி ஒரு சில ஆயுர்வேத பொருட்கள்லாம் ஆட் பண்ணுவாங்க. அது உடம்புக்கு நல்லது. ஆனால் அதுவே ஸ்மோக்கோடு சேரும்போது அது அப்படியே எந்த அளவுக்கு ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷனை கொடுக்கும். டீனால நிறைய நல்ல எஃபெக்ட்ஸும் இருக்குது, சரிங்களா? அந்த கஃபைனே பாடியில் நிறைய நல்ல எஃபெக்ட்ஸை கொடுக்கும். அது சிகரெட்டோட சேர்த்து எடுக்கும் போது அந்த நல்ல எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த சிகரெட் வந்து டோட்டலாக பிளெண்ட் பண்ணிடும். உங்களுக்கு டீனால் கிடைக்கக்கூடிய நல்ல எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடைக்காது. ஸோ இன்னும் தேவையில்லாத அதோட சைடு எஃபெக்ட்ஸ் மாதிரி உள்ள அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் தான் டீயும் சிகரெட்டையும் சேர்த்து குடிக்கும் போது நமக்கு கெடுதல் தான் அதிகமே தவிர நல்லது எதுவுமே இல்லை. டீ வந்து குடிக்கும்போது நம்ம சூடாக குடிக்கிறோம். சூடு வந்து அதை கொஞ்சம் லைட்டாக டேமேஜ் பண்ணோம். அது மேலே நம்ம ஸ்மோக்கும் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்டொமக்லேயும் கேன்சராக ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா? நம்ம டீ சூடாக குடிச்சிட்டு அதுக்கு வந்து நம்மளோட உணவு குழாய்கள் அந்த சூட்டுக்கு மென்மைப்படுத்துறதுக்காக சில செக்ரேஷன்ஸ் அதெல்லாம் பண்ணி சரி. அது மேலே சிகரெட்டையும் குடிக்கும் போது சிகரெட் ஜென்ரலாகவே உள்ளே போய் புண்ணை உண்டாக்கும். ஆல்ரெடி ஒரு சூடாக டீ உள்ளே போயிருக்க இடத்துல திருப்பியும் அது மேலே சிகரெட் குடிக்கும் போது இன்னும் ஈஸியாக அந்த உணவு குழாய்களில் உள்ள அந்த லேயரான செல்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகி அல்சர் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு. சாப்பிட்டதுக்கப்புறம் ஸ்மோக் பண்ணுறதுனால என்ன மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் வரும் சார்? ஆல்ரெடி நீங்கள் ஃபுல் ஸ்டொமக் சாப்பிட்டுருந்தீங்கன்னா அதுக்கு அந்த ஆசிட் செக்ரீஷன்ஸ் எல்லாமே அதை டைஜஸ்ட் பண்ண வேலை பார்க்கும். அது மேலே நீங்கள் சிகரெட் குடிக்கும் போது இன்னமுமே ஃபர்தராக உங்களுக்கு அல்சரோ கேஸ்ட்ரைட்டிஸோ வர வாய்ப்புண்டு. உங்களோட டைஜஷனை அதை கம்மி பண்ணும். ஆண்கள் பெண்கள் இதில் ஸ்மோக் பண்ணுறதுனால யாருக்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்கோ, ஆண்களுக்கா இல்லை பெண்களுக்கா சார்? ஸோ ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்குமே ஸ்மோக்கிங் வந்து கேன்சர் இன்டியூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி மிச்ச பிரச்சனைகள், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்கு, அல்சர் ப்ராப்ளம், இன்ஃபெர்டிலிட்டி, இந்த குழந்தையின்மை, அது ரொம்பவே இப்போ நிறைய இருக்குது நம்ம ஊர்களில். தொடர்ச்சியாக சிகரெட் இப்போ எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு லங்ஸில் ரெண்டு பக்கத்தில் எந்த பக்கம் அதிகமாக பாதிக்கப்படும்? இன்கேஸ் அந்த லங் கேன்சர் வந்துருச்சுன்னா உங்களுக்கான சிம்டம்ஸ் எப்படி சார் இருக்கும்? ரைட் லங், லெஃப்ட் லங் நம்ம இன்ஹேல் பண்ணுறது நம்ம மூச்சு இழுக்கிற மாதிரி தான். ஸோ காற்று ரைட் லங் சைட் போகுமா, லெஃப்ட் சைட் போகுமா அதிகமானு கேட்டால் ரெண்டு சைடும் தான் போகும். பட் ரிலேட்டிவ்லி ரைட் லங்கில் தான் வந்து நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்பிரேஷன் சொல்லுவோம். ஏதாவது நம்ம வாயில் போட்டு ஒரு மாதிரி குறைக்கிறதுனா அது ரைட் சைட் லங் போகுது. ஏன்னா அந்த மூச்சு குழாயோட அமைப்பு அந்த மாதிரி இருக்கும். ஸோ ரைட் லங் தான் ரொம்ப காமனாக அஃபெக்ட் ஆகும். சிம்டம் பார்த்திங்கன்னா இருமல், தொடர் இருமலாக இருக்கலாம். இருமல் பார்த்திங்கன்னா ஒரு மாதக்கணக்கில் இருமல் இருக்கலாம். இருமலில் ரத்தம் வர்றது, எடை குறையிறது, சில பேருக்கு குரல் மாற்றம், இந்த மாதிரி பல சிம்டம்ஸ் இருக்குது. ஒருவேளை நீங்கள் கொடுக்குற அட்வைஸை பார்த்துட்டு யாராவது வந்து திருந்திட்டாங்க, ஸ்மோக்கிங்கை விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க லங் டேமேஜ் ஆகிருக்குல்ல சார் ஆல்ரெடி, அதை வந்து கொஞ்சம் இந்த ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் மூலமா அவங்க ரிவர்ஸ் பண்ண முடியுமா? இவ்வளோ நாள் ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தேன் எப்படின்னா, இப்போ நிப்பாட்டினீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக நிப்பாட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு லங் கேன்சர் வரக்கூடிய ரிஸ்க் பாதியாக குறைஞ்சிரும். ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய ரிஸ்க் பாதியாக குறைஞ்சிரும். அது வந்து 1 வருஷம் 2 வருஷம் நடத்துகிறோம். ஒரு 10 வருஷத்துக்கு மேலே நீங்கள் நிப்பாட்டினதுக்கப்புறம் தான் அந்த ரிஸ்க் வந்து 50% குறையும். ஒரு ஸ்மோக் பண்ணணும்னு நமக்கு தோணும் போது அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக நம்ம என்ன பண்ணலாம்? இதெல்லாம் பண்ணோன்னா கொஞ்சம் இந்த ஸ்மோக்கிங் பழக்கத்துலேருந்து நம்ம வெளியில் வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒன்று அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்ய சொல்லுவோம். ஹாபீஸ், சில பேர் பாட்டு பாடுறது, சில பேர் மியூசிக், சில பேர் விளையாடுறது, அந்த மாதிரி கேம்ஸு, அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அவங்களோட மைண்ட் அதுலேருந்து டீவியேட் பண்ணுறது. பட் அது வந்து ஒரு லெவல் தான் சப்போர்ட்டிவ். கூட இந்த மாதிரி தோணும் போதெல்லாம் நாங்கள் இந்த நிக்கோட்டின் கம் தான் போட சொல்லுவோம். ஸோ சிகரெட் எடுக்கிறதுக்கு பதில் அந்த டைமுக்கு வந்து நீங்கள் ரொம்ப ட்ரைவ் இருக்குது, எடுத்தே ஆகணும்னு தோணுதுன்னா ஒரு நிக்கோட்டின் கம் வாயில் போட்டு மென்னிங்கன்னா அது அந்த கிரேவிங்கை கம்மி பண்ணிடும். சரி, ஸோ 100% ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணணும். கூட லங் ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் இம்பார்ட்டன்ட்.
தமிழ்ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஹரியுடன் செய்தியாளர் பத்மபிரியா.